சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா நான் போகணும் அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க டூல்ல எல்லாம் நம்ம இன்டராக்ட் பண்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் பண்றதும் நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்றதும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால ஐடி நான் ஐடி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எங்களோட ஃபாலோ பண்ணி இந்த கோர்ஸஸை கண்டிப்பா அந்த கோர்ஸோட தியரிட்டிக்கல் நாலேஜையும் சரி அந்த ப்ராக்டிக்கலும் சரி ஆன் டு டைம் நீங்க முடிச்சு இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து என்ன செய்யணும், இவங்கள மாதிரியே சாதாரண பர்சன்ஸ் மாதிரியே உங்களால ஐடி பர்சன்ஸ் மாதிரியே சப்போர்ட் பண்ணி வர முடியும். இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் நீங்க வந்து ப்ரொஃபஷனலா வர முடியும். வேற யாரும் கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ இதுல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, ஸோ இதுல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா சிஐ ட்ரையாஜ்னு ஒன்று சொல்றோம். ஸோ இதுனா என்ன? ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓகே நம்மளாம் எடுத்துக்கிறோமே, நம்ம ஒரு ஃபோன் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபோன்ல நம்ம மொபைல் கனெக்ட் பண்றோம், நம்ம நிறைய போட்டோஸ் வச்சிருக்கோம், நம்மகிட்ட நிறைய வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ஸ் இருக்குது, ஸோ சோசியல் ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்மளுடைய டேட்டாவை எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகாம நம்ம ப்ரிவென்ட் பண்றோம் அப்படிங்கறதான் நம்மளுடைய இங்க சொல்ல வர்றது. ஸோ இப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 சொல்றாங்க பில்லர்ஸ், ஆக்சுவலா 3 ட்ரையாங்கிள் பில்லர் சொல்லுவாங்க: கான்ஃபிடென்ஷியலி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, இந்த 3. ஸோ கான்ஃபிடென்ஷியல் தான் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அது அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை யார் அக்சஸ் பண்ணணும், எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ். இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோ வந்து நீங்க எப்படி வந்து தெரியப்படுத்துறீங்க. இப்ப நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன், ஸோ நான் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜாப்ல ஜாயின் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து என்னுடைய ஜாப் கம்பெனில இருந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றோம். ஓகேவா? இது வந்து என்ன செய்யணும், நம்ம யாருக்கு ஷேர் பண்ணணுங்கிற நமக்கு தெரியுது, அவங்க அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குது, ஸோ அதனால அவங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகேவா? சப்போஸ் அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுடைய போட்டோவோட இருக்கிறத வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அவருடைய குரூப்புக்கு, அதாவது சோசியல் குரூப்புக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா ஷேர் பண்றாரு அப்படின்னா அங்க வந்து அது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ். உங்ககிட்ட கேட்காம அவர் வந்து என்ன செய்யறாரு, போஸ்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலதான் உங்களுடைய கான்ஃபிடென்ஷியலி உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து என்ன செய்யுது, காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ இங்க ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா என்பிஏ, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் போயிருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது ஒரு பில்லர் ஆக்சுவலா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி என்னங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன செய்யறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சரி, ஓகே, நீங்க வந்து அந்த ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, போட்டோவை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அவருக்கு எப்படி சென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியம். ஓகேவா? சாதாரணமா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு பப்ளிக் வைஃபைல இருந்துட்டு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல டேட்டா பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேன் இன் த மிடில் அட்டாக், இந்த மாதிரி அட்டாக்ஸ் மூலமா உங்களுடைய இதை வந்து என்ன செய்யறாங்க, திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விதம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லாத ஒரு சோசியல் ஆப்ஸ்லயோ இல்லையோ நீங்க ஷேர் பண்றீங்க. அந்த மாதிரியான இதுல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இது வந்து டேட்டா வந்து இன்டெகிரிட்டி இல்லாம போயிடும். ஸோ இதை மென்ஷன் பண்றதுதான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி. சரி, அப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண இதுதான். நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல நீங்க எடுக்கும் போது HTTPS அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம பண்ற எல்லா இதையும் பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி என்ன செய்யுது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ், ஸோ யாரும் மேன் இன் த மிடில் அட்டாக் மூலமா உங்களுடைய டேட்டாவை என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. அதுதான் வந்து அதை சொல்ல வரும். ஸோ இந்த இன்டெகிரிட்டிங்கிறது அதை தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ ஹேஷிங் பண்றது, ஃபைல் ஹேஷிங் பண்றது, டேம்பரிங் பண்ணி அனுப்புறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க உடைக்க முடியாதபடி நம்ம அனுப்புறது, இது எல்லாமே வந்து நம்ம இன்டெகிரிட்டிங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு வரும். ஓகேவா? அடுத்தது அவைலபிலிட்டி. ஸோ இது நார்மலா அந்த வேர்டிங்லேயே இருக்கு, அவைலபிலிட்டி. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நீங்க போய் பாக்குறீங்க, உங்களுடைய
இப்ப சரி நீங்க ஒரு நெட்ல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நெட் கரெக்டா ஒர்க் ஆனதா தான் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், நீங்க வந்து என்ன செய்யும் லைவாவோ உங்களுடைய சாட்ஸையோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ நீங்க வந்து என்ன செய்ய முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த அவைலபிலிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் வருது. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு வெப்சைட்டையோ ஒரு பேங்க் வெப்சைட்டையோ இதையோ நீங்க வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு ஃபண்ட் தேவைப்படுது, இல்லை யாருக்கோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்துல அந்த அந்த வெப்சைட் வந்து டவுனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லாம போயிடும். ஸோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி. ஸோ இந்த அவைலபிலிட்டி எந்தெந்த கேட்டகரிலாம் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்றதான் வந்து நம்ம இந்த அவைலபிலிட்டிங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா சிஸ்டம் அதாவது ஹை அண்ட் சிஸ்டம் வச்சுக்கிறது, அதே மாதிரி டேட்டா பேசஸ் வச்சுக்கிறது, மானிட்டரிங் பண்ணிட்டு எப்பயுமே வந்து ஆன்லைன்லயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது, பேக்கப்ஸ் ரெகுலர் பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி டாஸ் அட்டாக்ஸ், மல்டிபிள் ரெடன்சி சிஸ்டம்ஸ், ஓகேவா? ஸோ லோடு பேலன்சரோட வச்சுக்கிறது, இந்த மாதிரி சிஸ்டத்து மூலமா நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை எப்பயுமே வந்து லைவா இருக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க, டவுன் ஆகாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இங்க எப்படி அப்படின்னா கான்பிடென்சியாலிட்டி அதிகப்படுத்த அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க கான்பிடன்ஸ், இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அந்த சென்சிட்டிவ் டேட்டாவை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு 4-5 லேயர் போட்டு பூட்டி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப உங்க வீட்டுக்கே நீங்க போறதுக்கு ஒரு பூட்டு இல்லாம ஒரு 4 லேயர் பூட்டு மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், 4 லேயரையும் தாண்டி தான் உங்க வீட்டுக்குள்ளே நீங்க போக முடியும். ஸோ அப்ப நமக்கு அந்த டைமிங், ஓகேவா, அந்த 4 பூட்டையும் நீங்க திறந்து உள்ளக்க போற டைமிங், ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் இப்ப உங்க வீடு வந்து சேஃபா இருக்கும். இந்த 4 பூட்டு லேயர் போட்டு நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்றதுனால உங்க வீடு சேஃபா இருக்கும். ஆனா நீங்க போற அக்சசபிலிட்டி உங்களுக்கு டைம் வந்து டிலே ஆகும், அதாவது அவைலபிலிட்டி. ஸோ கான்பிடன்ஸ் நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா நிறைய லேயர் போட்டு நீங்க செக்யூர் பண்ண அவைலபிலிட்டி இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது இந்த மூணையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டி வேர்ல்டுல இந்த மூணையுமே நம்ம வந்து பேரலா கரெக்டா மேனேஜ் பண்ணணும். இது மூணுல எது கூடுனாலுமே பிரச்சனை. ஓகேவா? ஏதாவது ஒண்ணு கூடும் போது ஒண்ணு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 அதான் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ CIA. ஸோ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா 3 ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிள் ஷேப்லயுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஈக்குவலா இருக்கணும், குறையக்கூடாது, கூடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல நம்ம செக்யூரிட்டியை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு CIA ட்ரையாஷ். ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஏன்னா இதுதான் நமக்கு பேஸ். நம்ம முதல்ல என்ன கான்பிடன்ஸ்னா, இப்ப சைபர் செக்யூரிட்டில நம்ம முதல்ல படிக்க போறது என்ன அப்படின்னா கான்பிடன்ஸ் டேட்டா என்ன, டேட்டால என்னெல்லாம் கான்பிடன்ஸ், என்னெல்லாம் இன்டகிரேட்டி பண்ண போறோம், எப்படிலாம் இன்டகிரேட்டி பண்ண போறோம், எப்படிலாம் அவைலபிலிட்டி பண்ண போறோம், இந்த இது எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து என்ன செய்ய போறோம், நம்மளுடைய சேஃப்கார்ட் பண்றதா நம்மளுடைய இங்க ஒர்க். சரியா? ஓகே, அடுத்து சரி, இப்ப நம்ம சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ஃபிஷிங் மெயில்ஸ், ரான்சம் வேர்ஸ், சப்ளையர் செயின் அட்டாக்ஸ், இதெல்லாம் நமக்கு நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த எஸ்கலேஷன் த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டாப் ப்ரியாரிட்டி த்ரெட்ஸ். இப்போ இது எதுக்காக நான் இந்த இதுல வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப கரண்டா மார்க்கெட்ல சைபர் செக்யூரிட்டிங்கிறது இந்த மாதிரியா இருக்கு. எஸ்கலேஷன் த்ரெட்ஸ் நம்மகிட்ட டாப் ப்ரியாரிட்டி த்ரெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் மெயில்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டேட்டாவை எப்படி தேடுறாங்க அப்படின்னா ஃபிஷிங் மெயில்ஸ் மூலமா தேடுறாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா ரான்சம்வேர் அட்டாக்ஸ் மூலமா என்ன செய்யறாங்க, டேட்டாவை என்ன செய்யறாங்க, திருடுறாங்க. அதே மாதிரி சப்ளை செயின் அட்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அட்டாக்ஸ் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டாப் ப்ரியாரிட்டி த்ரெட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஹை ப்ரியாரிட்டி ஹை டிமாண்ட். ஓகேவா? இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா டேலண்ட் ஷார்டேஜ், ஸ்ட்ராங் ஜாப் க்ரோத். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா டேலண்ட் ஷார்டேஜ்ங்கிறது இங்க இந்த ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம போன ஸ்லைட்லயே நம்ம பார்த்தோம் எவ்வளவு ஷார்டேஜ் இருக்குது பாருங்க. ஏன்னா சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோடை இது பண்ணி நம்ம எழுதிடலாம். நிறைய AI டூல் கூட இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இதெல்லாம் வர 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 நமக்கு ஒரு இது வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஃபீல்டுல கான்செப்ட், அதாவது நம்ம ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும். அது ரியல் டைமா நிறைய ப்ராக்டிக்கல் பண்ணும் போதுதான் உங்களால இந்த இதுல வந்து ஓகே, ஜஸ்ட் லைக் இது வந்து எப்படின்னா திருடன் போலீஸ் மாதிரி தான். ஆக்சுவலா திருடன் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்கானோ அந்த அளவுக்கு போலீஸும் எஃபிஷியன்சியா இருக்கணும், திங்க் பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய, திருடன் எப்படி போறான் எப்படி வாராங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த இதுல வந்து டேலண்ட் ஷார்டேஜ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது இந்த இதுல. அதனால நம்ம இதை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஜாப் க்ரோத் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு. நம்ம நல்லா சர்வே பண்ணலாம் இந்த இண்டஸ்ட்ரியில சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி. ஓகேவா? அது போக பாத்தீங்கன்னா நிறைய இனோவேஷன்ஸ் டூல்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் நார்மல் பிசிக்கல் சர்வர்ஸ், ரேக்ஸ், இதெல்லாம் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளவுடு, ஐஓடி, ஏஜெனட்டிக்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வரும்போது நம்மளுடைய அட்டாக் சர்ஃபேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய லெவல்ல இருக்குது ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இந்த இம்பாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல இருக்குது. ஸோ ஏதாவது சின்ன டேட்டா பிரீச் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லாஸ்ட் வீக் கூட நீங்க படிச்சிருப்பீங்க, யூஐலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா பிரீச் ஆயிருக்கு யூஐ கம்பெனில அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பிரீச் கூட, அதுல சின்னதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் தான். அதுல அஷூர்ல பண்ண மிஸ்கான்ஃபிகரேஷனால கிட்டத்தட்ட நிறைய டேட்டா, கிட்டத்தட்ட 430 கோடிக்கு மேல டேட்டா வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரோ ஆகுறது, கிளவுடு, ஐஓடி, ஏஐன்னு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால டெக்னாலஜிஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸா போக போக நம்மளுடைய அட்டாக் சர்ஃபேஸோட ஏரியா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப வைடா திங்க் பண்ணணும். ஓகேவா? நம்ம நார்மல் நம்ம சாதாரண போனோட நிப்பாட்ட முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம யோசிக்கும் போது எங்க இருந்தெல்லாம் வருவாங்க, எந்தெந்த இதெல்லாம் நமக்கு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல எப்படி பண்றது என்னங்கிறது இந்த கோர்ஸ்ல பண்றோம், படிக்க போறோம். ரெண்டாவது இந்த கோர்ஸ் நீங்க பண்ணும்போது என்ன செய்யுங்க, நிறைய லேப்ஸ் இதெல்லாம் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம் சால்விங் திங்க், ஓகேவா, ரிஸ்க் வந்து எப்படி நம்ம வந்து மிட்டிகேட் பண்றது, அந்த மாதிரியான இது திங்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அது போக நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொலாபரேஷன்ஸ், அதாவது எப்படி வந்து நம்ம பல டீமோட இன்டராக்ட் பண்றது, ஐடி டீமோட, சாஃப்ட் டீமோட இதெல்லாம் எப்படி இன்டராக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம கொலாபரேஷன் பண்றது நம்ம எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை மாடல்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா மோர் தென் 10 மாடல்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ஸ் மூலமா என்னென்னலாம் கவர் பண்றோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியோட பேசிக் கான்செப்ட், ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ், ஓகேவா. அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ சைபர் செக்யூரிட்டியில பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங்கும் ஓஎஸும் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் மாடல் 2 அண்ட் மாடல் 3 பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பேஸ். ஏன்னா எல்லா டிவைஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் வேர்ல்ட்ல கனெக்ட் பண்ணும் போது எல்லாமே வந்து நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் எதுல ரன் ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஓஎஸ்ல தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க அந்த ரெண்டுமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ், அதுதான் வந்து கோடு, பேஸ் லைன் கோடு, அஸ்திவார் மாதிரி. அந்த பேஸ் லைன் கோட்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நம்மளுடைய த்ரெட் சைட் லேண்ட்ஸ்கேப்பு, அப்ளிகேஷன்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங்கு, அட்டாக்ஸு, டெக்னிக்ஸ், இதெல்லாம் நம்ம அந்த இதுல இருந்து தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? ஈவன் நம்ம இன்டராக்ட் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்க போன்லயே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆவோ இல்ல ஐஓஎஸ் ஆவோ தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ ஓஎஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல். இப்போ நீங்க எப்போ நீங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவுமே உங்க விஷயத்துல உங்க போன்ல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் வர ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதுல இருந்து ஒரு வெப் சர்வர் அக்சஸ் பண்றீங்க, அதுல இருந்து ஒரு பேங்கிங் சர்வர்ஸ் அக்சஸ் பண்றீங்க. ஸோ அதுல எல்லாம் எப்படி நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப், அதாவது லேண்ட்ஸ்கேப் எங்கெங்கெல்லாம் அட்டாக்ஸ் வர லேண்ட்ஸ்கேப், த்ரெட்டோட லேண்ட்ஸ்கேப்ஸ். அப்புறம் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் படுத்துறீங்களோ அதெல்லாம் வெப் அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் எப்படி இருக்குங்க. ஸோ இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்கிறது அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் படுத்தி எப்படி ஆர்கனைசேஷன்ல அதை ப்ரிவென்ட் பண்றாங்க, எப்படி அட்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, நெட்வொர்க்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, சிஸ்டத்துல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல்ஸை வந்து நீங்க ஷேர் பண்றீங்க, பல்க் ஃபைல்ஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்யூமே நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புறீங்க, அந்த டேட்டாலாம் எப்படி போகுது, எப்படி வந்து என்கிரிப்ட் பண்ணி போகுது, அதை படிக்கிறதா நம்ம கிரிப்டாலஜி.
அது போக பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜிஸான கிளவுடு, மொபைலு அதை பற்றின இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறாங்க, இந்த கோர்சஸ்ல நம்ம கவர் பண்றோம். அது போக இந்த கோர்சஸ் முடிச்சு வரும்போது நமக்கு வந்து கெரியர் கைடு வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யறாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 ஹவர்ஸ்ல நம்ம வந்து என்ன செய்யறோம், கவர் பண்றோம். ஓகேவா? ஸோ இது நாட் ஓன்லி வந்து தியரிட்டிக்கல் மட்டும் கிடையாது, நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் நாலேஜோட, அது போக என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஓகே ஆர்கனைசேஷன் லெவல்ல எப்படிலாம் வந்து டாக்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி இன்சிடென்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி அட்ரஸ் பண்றது, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கும் ஒரு கார் ஓட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டினா நார்மலா 2 தடவை ஏறி உட்காந்து நம்மளா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நிறைய நீங்க இப்ப நீங்களே படிச்சிருப்பீங்க. நீங்களே இது வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி என்ன அப்படின்னா நம்ம சேர்றதுக்கு முன்னாடியே நிறைய பார்ப்போம், நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நம்ம டாக்டிக்ஸ், நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரிவென்ஷன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ண போறோம். த்ரெட்ஸ்ல இருந்து வல்னரபிலிட்டியில இருந்து ப்ரிவென்ட் பண்றோம், சேஃப் கார்ட் பண்ண போறோம். நம்ம ஆர்கனைசேஷனோட டேட்டாவை சேஃப் கார்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்குலாம் வந்து எப்படிலாம் திருடங்க இருக்காங்க அப்படிங்கிற முதல்ல நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யறோம், அவங்க இந்த வழியில எல்லாம் வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் திருடுவாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதேதான். ஸோ கார் ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், லேர்ன் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் இருந்து சொல்லி கொடுத்தாதான் நம்மளால ஈஸியா நம்ம என்ன செய்யணும், டிரைவ் பண்ணணும். அதே மாதிரிதான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க வந்து அப் டு ஸ்பீட், ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நீங்க எடுத்து நீங்க யூஸ் படுத்தும் போது உங்களால என்ன செய்ய முடியும், அப் டு ஸ்பீடு நீங்க வர முடியும். அந்த பொசிஷன் இப்ப நீங்க சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் பொசிஷனுக்கு நீங்க செலக்ட் பண்ணி ட்ரை பண்றீங்க, நீங்க என்ட்ரி ஆகுற பிகினர் லெவல்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு என்னுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக இங்க இருக்கிற லேப் பிராக்டிஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த கோர்ஸ் உண்மையிலே உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா நிறைய நம்ம லேப்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படிலாம் நம்ம வந்து லேர்னிங் ஜேர்னி இருக்கும் அப்படின்னா இது மூலமா நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்றோம், த்ரெட்ஸ் கண்ட்ரோல் பண்றோம், அப்ளிகேஷன் எப்படிலாம் வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி இருக்கும், எப்படிலாம் அஃபென்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக்லாம் பார்க்குறோம், கிளவுட்ஸ், இந்த கெரியர் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்றாங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா லேப் ஸ்டாக்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஎம்ஸ்ல எல்லாம் வந்து என்ன செய்ய கிளவுட் சாண்ட் பாக்ஸ்லாம் வந்து அக்சஸ் கொடுத்து நீங்களே வந்து என்ன செய்யுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டூல்ஸ். ஆக்சுவலா வயர் ஸ்டாக்கு, மெட்டாஸ்பிளேட்டு, இதெல்லாம் வந்து டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் படுத்தி எப்படி வந்து அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்றாங்க. ஓகேவா? ப்ளூ டீம் ட்ரில் எப்படி இருக்கும், ஆக்சுவலா ப்ளூ டீமோட இது என்ன, சாஃப்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வேலை என்ன, இது எல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நம்ம இதுல கோர்சஸ்ல ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். அது போக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து ரியலி வந்து என்ன செய்யும், இந்த ஃபீல்டுல க்ரோ பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ், வேற யாரும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? எல்லாருமே அமைதியா. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தா நீங்க இதெல்லாம் கோடிங் இதெல்லாம் தேவைப்படும். இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேஜரா வந்து ப்ரிவென்ட் சேஃப் கார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து மேஜரா கோடிங்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஆடட் ஃபீல்ட்ஸ் தான். பட் நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் கிடையாது. சப்போஸ் நீங்க வந்து ஒரு நான் ஒரு அஃபென்சிங் டீம்ல நான் வந்து போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு ஆல்ரெடி வந்து நான் சில கோர்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கு அப்படின்னா, நீங்க அஃபென்சிங் சைடு போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்ப கொஞ்சம் நெட்வொர்க்கிங், பைத்தானு இந்த மாதிரியான கோடிங் தேவைப்படும் அஃபென்ஸ் டீமை பொறுத்த மட்டும். பட் டிஃபென்ஸ் டீம் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து இங்க இருக்கிற அந்த டூல்ஸ் தான் நம்ம யூஸ் படுத்துறோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு கமாண்ட் மாதிரி தான் இருக்கும்.
எப்படி நம்ம வந்து ஒரு இதுல ஒரு டெர்மினல்ல நம்ம எப்படி இன்டராக்ட் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் கமாண்ட்ஸ் இருக்கும். இந்த கமாண்ட்ஸ் மூலமா நமக்கு சில அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்ஸ் இந்த மாதிரியான இதுல எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த டூல்லே நிறைய நமக்கு வந்து இப்போ இடிஆர் எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன், எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் டூல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து கை ஓரியன்டலா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் படுத்துற நம்ம எப்படி நீங்க வந்து ஜிமெயில பாக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இன்ட்ராக்ஷன் பண்றது எல்லாமே அந்த டூல்ல தான் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க பெருசா வந்து என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா கோடிங்கிறது வந்து ஒரு பெருசா இங்க வந்து தேவையில்லை. சப்போஸ் நீங்க டிஃபெண்ட் அஃபென்சிங் போறதா இருந்தா மேபி வந்து அந்த நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி இதுல எல்லாம் வரும்போது ஆட்டோமேஷன் பண்றது இதுக்காக நம்ம வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஓகேவா? கோடிங் ஆல்ரெடி உங்களுக்கு பேஸ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய ஆடட் ஃபீல்டு, இங்க கோடிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஒழிய இது கம்பல்சரிங்கிறது கிடையாதுங்க. இங்க மெஜாரிட்டிலே வந்து நம்ம இருக்கிற இந்த டூல்ஸ் தான் நம்ம சேஃப் கார்ட், டூல்ஸை வச்சு தான் நம்ம சேஃப் கார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம வந்து இது பண்ண. ஸோ இது வந்து என்னுடைய ஆன்சர் வந்து எப்படின்னா தேவையில்லை மெஜாரிட்லி. அது போக ரெட்டு, ப்ளூ, அப்புறம் வந்து ஒயிட்டு இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா அதுலயே வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ டீம்னா வெறும் மானிட்டரிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெட் டீம்லாம் வந்து ரொம்ப அஃபென்சிங் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அது போக நார்மல் எத்திக்கல் ஹேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஹேக்கிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய டூல்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அது எல்லாருக்குமே புதுசு தான் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வயர்ஷார்க்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வயர்ஷார்க்குங்கிற ஒரு டூல் தான். அது வந்து என்னன்னா நெட்வொர்க் டிராஃபிக்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியா என்ன செய்யறோம், ஒவ்வொரு பேக்கெட்டையும் நம்மளால ஈஸியா அந்த டூல்லே பார்க்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க என்ன செய்வீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான். ஆக்சுவலா வயர்ஷார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த வயர்ஷார்க் அப்ளிகேஷனை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் நம்ம டிராஃபிக் நம்ம இன்ட்ராக்ட் பண்றோமோ அது எல்லாமே அதை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொன்றும் பைட்ஸ் அண்ட் பேக்கெட் லெவல் அதை என்ன செய்யும் அப்படின்னா லிஸ்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய லாக்ஸ் மேனிபுலேட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே த்ரெட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு லேண்ட்ஸ்கேப்ல போயிருக்கு அப்படிங்கறத, பேலோடுனா என்ன அதெல்லாம் வந்து நம்ம அதுலதான் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம டூல்ஸை தான் இன்டராக்ட் பண்ண போற முடிய நம்ம வந்து கோடிங்லாம் இங்க எழுத போறது. கண்டிப்பா. ஆக்சுவலா இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் தியரட்டிக்கலா நம்ம வந்து இதுல இருக்கிற மாதிரி நம்ம நடத்தல. ஆக்சுவலா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் நடத்துறோம். அந்த ப்ராக்டிக்கலும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நாலேஜோட நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், லைவா எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி எப்படிலாம் டேக்கிள் பண்றோம் நாங்க எங்களுடைய இண்டஸ்ட்ரியில, ஐடி இண்டஸ்ட்ரியில எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு இன்சிடென்ட் வந்தா எப்படி நாங்க ஹேண்டில் பண்றோம், ஒரு த்ரெட்ஸ் வந்தா எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோம், ஒரு வல்னரபிலிட்டி எப்படி நாங்க வந்து அட்ரஸ் பண்ணி நாங்க என்ன செய்யறோம் இது பண்றோம், அதாவது மிட்டிகேட் பண்றோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து என்னுடைய லைவ் நாலேஜ் இது வந்து லைவா வந்து இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதனால நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சாதாரணமா தியரிட்டிக்கலா படிக்காம சாதாரணமா லேப் சும்மா 4-5 கமாண்டை மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இல்லாம என்னுடைய நாலேஜோட சேர்ந்து லைவா நீங்க டிராவல் பண்றதுனால உங்களால அப் டு ஸ்பீட் அந்த 3 வருஷம் 4 வருஷத்துக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அப்படியே என்கிட்ட இருந்து நீங்க கிராப் பண்ண முடியும். ஸோ அது கண்டிப்பா உங்களால முடியும். ஏன் அப்படின்னா நான் என்னுடைய நாலேஜ் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்துச்சு, நான் இதை இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணேன். ஓகே, அப்பனா நீங்க என்ன செய்யணும், நாளைக்கு இந்த அட்டாக்ஸை நம்ம அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஈஸியா உங்களால வந்து அந்த அப் டு ஸ்பீடு அந்த செக்யூரிட்டி அனலிஸ்ட்ங்கிறது வந்து என்ட்ரி லெவல் பொசிஷன். செக்யூரிட்டி அனலிஸ்டுக்கே நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அஃபென்சிங், ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு உங்களை வந்து நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து ட்ரெயின் பண்றோம். அது போக என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த 3 வருஷம் 4 வருஷம் ஒரு பிளே பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸோட தான் நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஜாப் மார்க்கெட்ல என்டர் ஆவீங்க.
ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस? ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க. பாரதராஜா சொல்லுங்க சார். சார், இப்ப இந்த சைபர் செக்யூரிட்டில பிரைமரியா எங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரதுக்கு எங்க மொபைல்ல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கறது? அதுக்கு என்ன டூல் இருக்கு? ஓகே, மொபைல்ல நீங்க அப்ளை பண்ணி பாக்குறது ஆக்சுவலா ஓகே, அதுதான் இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கிறது ஆக்சுவலா ரியல் வேர்ல்டு செக்யூரிட்டி எசென்ஷியல். இது நான் ஆக்சுவலா ஒரு இண்டிவிஜுவலுக்காக எடுத்து வச்சிருக்க ஸ்கிரீன். ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்க முதல்ல நான் செக்யூரிட்டி நான் முதல்ல சொல்லும் போது நான் முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படின்னா, முதல்ல நீங்க உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க எந்த அளவுக்கு நீங்க சேஃப்கார்ட் பண்றீங்களோ அப்படின்னா தான் உங்களால ஆர்கனைசேஷன் லெவல்ல சேஃப்கார்ட் பண்ண முடியும். முதல்ல உங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது நீங்க எந்த இடத்துல நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க நான் ஒரு 4 இமெயில் ஐடி வச்சிருக்கேன் சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு வைக்காதீங்க கண்டிப்பா. சரியா? 8ல இருந்து 12 கேரக்டருக்குள்ள பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி வைங்க. ஓகேவா? நிறைய டூல்ஸ்ல நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சரி நான் வந்து சார் நான் ஃபேஸ்புக்ல வச்சிருக்கேன் சார், நான் வந்து அதர் சோர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கேன் சார், இது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பாஸ்வேர்டு வைங்க. உங்களால கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படிங்கிற ஆப் இருக்கு. நிறைய கீ பாஸ், ஜோகோ வால்ட், இந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்டு மேனேஜர் ஆப் இருக்கு. ஓகேவா? ஃப்ரீயாவே இருக்கு. ஸோ அதை எடுத்து யூஸ் படுத்திக்கோங்க. ஓகேவா? 3வது திங்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசர்ல எப்பயுமே நீங்க ஆட்டோ ஃபில்ல ஆன் பண்ணவே செய்யாதீங்க. அது வந்து நமக்கு ஆடட் ஃபீச்சர்ஸா இருந்தாலும் ஆட்டோ ஃபில்லுங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ற மாதிரி வேண்டவே வேண்டாம். நம்ம எல்லாமே நீங்களா மேனுவலா என்டர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. 4வது என்ன அப்படின்னா, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், அதாவது செகண்ட் லேயர் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓடிபி இல்ல அப்படின்னா டிவைஸ் ஆதென்டிகேட்டரு, கூகுள் ஆதென்டிகேட்டரு, மைக்ரோசாஃப்ட் ஆதென்டிகேட்டரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதென்டிகேட்டர் ஆப் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலமா பாஸ்வேர்டு மட்டும் இல்லாம இன்னொரு ஓடிபியோ செகண்ட் லேயர் ஆஃப் ஆதென்டிகேஷனை நீங்க வச்சுக்கிறது நல்லது. சாதாரணமா எந்த அக்கௌண்டா இருந்தாலும், உங்க பேங்கா இருக்கட்டும், பேங்க்ல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்க ஜிமெயில் அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல உங்க ஹாட்மெயில் அக்கௌண்டா இருக்கட்டும், எந்த அக்கௌண்டா இருந்தாலுமே நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய டிவைசஸை எப்பயுமே அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. இது நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி பேட்சஸ் கண்டிப்பா எல்லா அப்ளிகேஷனும் அப்டேட் பண்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரைம்ஸ், நிறைய த்ரெட்ஸ் நடக்குது. ஸோ நிறைய சிவிவிஸ் வந்து என்ன செய்யுது, அதாவது வல்னரபிலிட்டிஸ் நிறைய வருது. ஸோ அதை எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கம்பெனி இப்ப நான் வந்து ஆண்ட்ராய்டா இருக்கேன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, செக்யூரிட்டி பேட்சஸ், கூகுள் குரோம் ஓஎஸ் வச்சிருக்கீங்க, குரோம் ப்ரௌசர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ப்ரௌசரை ப்ரிவென்ட் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, செக்யூரிட்டி பேட்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, செக்யூரிட்டி அப்டேட்ஸை கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க. அது எந்த டிவைஸா இருந்தாலும், உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்தாலும் சரி, உங்க அப்ளிகேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க அதை கண்டிப்பா அப்டேட்டா இருக்கணும். இன்னைக்கு வந்து குரோம் ப்ரௌசர் வந்து 142 வெர்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க கையில வச்சிருக்கிற குரோம் ப்ரௌசரோட வெர்ஷன் அது இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க வல்னரபிலிட்டி, உங்களுடைய டிவைசஸ் வல்னரபிலிட்டி இல்லாம இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா வல்னரபிலிட்டியோட தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அது போக இப்ப நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லயும் சரி, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லயும் சரி, ஐஓஎஸ்லயும் சரி, ஸ்கேனிங்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓஎஸ்ல இன்பில்டா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெகுலரா ஸ்கேன்ஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் ஸ்கேனர்ஸ் நீங்க வந்து என்ன செய்றீங்க, எப்படியே நீங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்புக்கு ஒரு ஆன்டிவைரஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து மல்டி டிவைஸுக்கு ஆன்டிவைரஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்டிவைரஸ் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எங்கேயுமே வந்து பப்ளிக் வைஃபைல எப்பயும் நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, கனெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, சாதாரணமா ப்ரௌஸ் பண்றது இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்றீங்க அப்படின்னா
அந்த இதை வந்து எப்பயுமே பிரைவேட் விண்டோல, அதாவது பிரைவேட் மோடில் இருக்கிற ப்ரௌசர் இதுல மட்டும் நீங்க யூஸ் படுத்துங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே எதுவுமே வந்து பப்ளிக் வெப்சைட்ல, பப்ளிக் இன்டர்நெட்ல பண்ண வேண்டாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது ரெகுலர் பேக்கப்ஸ் வந்து உங்களுக்கும் அப்ளிகபிள், ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள். பட் யூஸ்வலா நம்ம போனுக்கு நமக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் மீடியா டைப்லாம் நம்மகிட்ட கிடையாது. மேபி வந்து சில இதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஓஎஸ் இன்பில்ட்லயே வந்து போன் இன்பில்ட்ல இருக்கும், இல்ல மெமரி கார்டில் இருக்கும். அதுதான் இங்க வந்து நம்ம 2 மல்டிபிள் டிவைசஸ் சொல்றோம். ஆக்சுவலா ஆர்கனைசேஷன்ல எப்படி அப்படின்னா நிறைய அது 3-2-1 அப்படிங்கிற ரூல் இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு டேட்டா பேசஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா பேசஸ் ரெடன்ஷன் பாலிசியோட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் பேசிவ் அப்படிங்கிற மெத்தட்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்டிவ் அப்படின்னா ரெண்டுமே வந்து மிரர் மாதிரி இருக்கும். ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னா இதுல இருக்கிற டேட்டா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதுல வச்சிருப்பாங்க, ஆனா அது வந்து என்ன செய்ய ஆக்டிவா இருக்காது. ஓகேவா? ஸோ எப்போ வந்து பிரைமரி அப்படிங்கிற அந்த ஆக்டிவ் டேட்டா பேஸ் வந்து டவுன் ஆகுதோ அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த செகண்டரி டேட்டா பேஸா இருக்கிற பேசிவ் இது வந்து ஆன் ஆகி ஆக்டிவா மாறிடும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல வச்சிருப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்டல் பேக்கப் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன செய்வாங்க, ஃபுல் பேக்கப் எடுப்பாங்க. ஓகேவா? அதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுப்பாங்க. இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்து ஒரு 2 மணிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா பேக்கப் ஃபுல் பேக்கப் எடுத்திருக்காங்க அப்படின்னா மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்டல் பேக்கப், அதாவது சண்டே 1 மணிக்கு அப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு டேட்டா க்ரோ ஆயிருக்கோ அதை மட்டும் எடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்க்ரிமெண்டல் பேக்கப் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த டேஸ்க்குரிய டேட்டா மட்டும் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அந்த அவைலபிலிட்டிக்காக தான். என்னுடைய சிஸ்டம், என்னுடைய டேட்டா பேஸை எப்பயுமே நான் வந்து லைவா வச்சுக்கணும். சப்போஸ் ஏதோ கிராஷ் ஆகுது, இல்லை ஏதோ வந்து என்னுடைய டேட்டா பேசஸ் வந்து அன்அவைலபிளா போகும்போது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்ப கையில வச்சிருக்கிற பேக்கப் டேட்டாவை எடுத்து அப்படியே போட்டு நான் ரீஸ்டோர் பண்ணி என்னுடைய சிஸ்டத்தை எவ்வளவு மினிமம் டயத்துல இருக்கோ அந்த மினிமம் டயத்துல டவுன் டயத்துல நான் என்ன செய்யறேன், ரீஸ்டோர் பண்ணி பேக் டு ஆன்லைன் கொண்டு வரேன். இதுதான் வந்து ரெகுலர் பேக்கப்ஸ். ஸோ யூஸ்வலா நீங்க பண்றது என்ன அப்படின்னா அன்னெசரி ஃபைல்ஸ், அன்னெசரி கேச்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யறோம், கிளீன் பண்றது, ரெகுலர் செக்கப்பா கிளீன் பண்றது நல்லது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோசியல் இன்ஜினியரிங் அவேர்னஸ். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பிஷிங் மெயில்ஸ், நம்ம வர்ற அன்ஐடென்டிஃபை மெயில்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து லிங்க்ஸ், இது எதையுமே வந்து என்ன செய்யறது, தெரியாத லிங்க்ஸை நீங்க தேவையில்லாம கிளிக் பண்றது, லிங்க் கம்யூனிகேட் சேனல்லையோ எதுலையோ நம்ம வந்து என்ன செய்யறது, நம்ம வந்து அடுத்து ஃபர்தரா ஆக்ஷன் பண்ணாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியும் ஓகே இது இதான இருக்குது, இது வந்து வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து தப்பா இருக்குது, ஏதோ வந்து பேங்குக்கு பதிலாக வேற ஏதோ போட்டிருக்காங்க, இது வந்து நமக்கு தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து இது பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண பர்சனல் ஐடென்டிட்டியை நம்ம சேஃப்கார்ட் பண்றது. இது போக நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம லைவா வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ரெகுலரா வந்து ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேச்சஸ் எல்லாம் கிளீன் பண்ணி சிஸ்டத்தை, அதாவது டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் போடுறதுக்கு முன்னாடி இது போனை வந்து ரீபூட் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும்போது நம்மளுடைய டிவைஸை இன்னும் ஹெல்த்தியா பெட்டரா வச்சிருக்க முடியும். இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் ஃபார் இண்டிவிஜுவல். ஸோ இது நம்மகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ண முடியுங்கிறது நம்ம காட்ட முடியும். வேற கொஸ்டின்ஸ்? நான் உங்க கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ணிட்டேன். நான் பரத் தானே நினைக்கிறேன். சார் பாரதிராஜா. சாரி பாரதி ராஜா. அட்ரஸ் பண்ணிட்டேனா இல்ல எப்படி வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? நீங்க கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ணிட்டீங்க, ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பட் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இப்ப ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை வந்து என் மொபைல்ல இன்ஸ்டால் பண்றேன், அதன் மூலியமாக என்னோட செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்றேன். என்னோட மொபைலோட டேட்டா ஷேர் ஆகிறதா இருக்கட்டும், அது அதர் ஆக்சஸ் ப்ளூடூத் ஷேரிங்கா இருக்கட்டும்,
அதான் சார் ஆக்சுவலா இப்ப நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா நம்ம ஏதாவது ஒரு ஆப் மூலமா நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறீங்க, கரெக்ட். ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நீங்க லேட்டஸ்ட் போன் எல்லாத்துலயுமே ஓஎஸ்லயே வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் போதே நம்மகிட்ட வந்து என்ன கேட்கும் அப்படின்னா அலோ இணை அப்படிங்கிற மாதிரி கேட்கும். மைக்ரோஃபோன் வேணும், கேமரா வேணும், இந்த மாதிரிலாம் கேட்கும், கரெக்டா? ஆமா. அது நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா எப்பயுமே ஆல்வேஸ் ஆன் கொடுக்காதீங்க. என்னுடைய சஜஷன், ஆல்வேஸ் ஆன் கொடுக்காதீங்க, ஓகேவா? அட் திஸ் டைம் எனக்கு இப்ப வேணும், நான் இப்ப யூஸ் படுத்த போறேன், அவ்வளவுதான். அதுக்காக சார் நான் வாட்ஸ்அப்ல நான் பேசுவேன், இப்போ போன் பண்ணும் போது எனக்கு நீங்க மைக்ரோஃபோன் நீங்க ஒவ்வொருத்தையும் ஆன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அது என்னால சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் உண்டு. அது ஒண்ணு. எல்லா இதுலயும் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எதுக்காகனா அவங்க வந்து அவங்களுடைய ஜாபை வந்து யூசரோட ஒவ்வொரு தடவையும் கேட்டு கொஸ்டின் கேட்டு தொந்தரவுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கேட்கறாங்க. நம்மளும் என்ன செய்யறோம், ஓகே எனக்கு இப்போ வேணும் ஆல்வேஸ், இது கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாத போலுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு என்ன செய்யறோம், ஆல்வேஸ் கொடுத்துறோம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம திருப்பி போய் ஆப் பெர்மிஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி உண்டு, நீங்க வந்து செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்டு. அந்த ஆப் பெர்மிஷன் அப்படிங்கறதுல போய் எந்தெந்த பெர்மிஷன்லாம் நான் வந்து ஆப்புக்கு கிராண்ட் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷனுக்கு எத்தனை ஆப் நான் கிராண்ட் பண்ணியிருக்கேங்கிற லிஸ்ட் சொல்லும். அதுல எது தேவை எது தேவையில்லைன்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் ரிவ்யூ பண்ணிக்கிறது நல்லது, ஓகேவா? அதைத்தான் நாங்க இங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஐடென்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணு சொல்லுவோம், லீஸ்ட் ப்ரிவிலேஜ் அக்சஸ். அதுதான் வந்து ஆர்கனைசேஷன்ல எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு எலிவேட்டட் ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னா, ஒரு ப்ரிவிலேஜ் அக்கௌண்டோட டேட்டா இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு லீஸ்ட் ப்ரிவிலேஜா கொடுக்க முடியுமோ அவ்வளவு லீஸ்ட் ப்ரிவிலேஜா கொடுத்தா தான் நம்ம அந்த இதை வந்து என்ன செய்ய முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால நீங்க அந்த ஆப் பெர்மிஷனை ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அன்னெசரியா ஏதாவது நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோமா? சில ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்ஸ்அப்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கம்பல்சரியா உண்டு, அது இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, போனே பேச முடியாது. ஸோ நம்ம அந்த மாதிரி சமயத்துல கொடுத்துக்கிறோம். அதையும் நம்ம லிமிட்டடா கொடுக்கறது நல்லது. அது போக நான் இப்ப என்னுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஈவன் நான் 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா என்னுடைய போன்ல ஆட்டோமேட்டிக்காவே டவுன் டைம் ஆயிரும். எந்த ஆப்புமே வந்து என்ன செய்ய நெட்ல எதுவுமே கனெக்ட் ஆகாதபடி ஆப் நான் வந்து டவுன் பண்ணுவேன். 10 மணில இருந்து சன்செட் டைம் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என்னுடைய ஆப்ஸ் எல்லாம் வந்து அதர் ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூடிங் போனு, டயலரு, மெசேஜ், இதை தவிர வேற எதுவுமே வந்து என்ன செய்யாது, ஆன்ல ஆகாது. அப்படி வேணும்னா நான் எக்ஸப்ஷன் கொடுத்தா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி பண்ண நம்ம லைவ் இருக்க மாட்டோம். ரெண்டாவது, வைஃபைஸ் எல்லாம் அந்த அன்னெசரி இல்லைன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, நெட்ல இருந்து வெளில வந்துடுங்க. எப்பயுமே நம்ம லைவா நெட் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை நம்ம வந்து, ஏன்னா ஐடென்டிங்கிறது நம்ம வந்து எந்த விதத்துலனாலும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணும் போது அவங்க கீழே வந்து ஒன்று கேட்கறாங்க, அக்செப்ட் குக்கி வந்து அக்செப்ட் பண்ணவா, ரிஜெக்ட் பண்ணவா, டிக்ளைன் பண்ணவான்னு. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மோர் ஆர் நெசசரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு எல்லா குக்கியும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? நெசசரி குக்கீஸ் மட்டும் நம்ம தேவையானது கொடுத்துடலாமே அந்த வெப்சைட்டுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு குக்கியை வச்சு என்ன செய்யறாங்க, உங்களுடைய இன்ட்ராக்ஷனை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ட்ராக் பண்றாங்க. அந்த இன்ட்ராக்ஷன் அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோட அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணி அதன் மூலமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணதான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அது போக நீங்க விபிஎன் எங்கேயாவது நீங்க இந்த மாதிரி பப்ளிக் வைப்ல சார் நான் எப்பயுமே நான் ரயில்வேல போய் தான் நான் வந்துட்டு இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து விபிஎன் மாதிரி ஏதாவது ஃப்ரீ போட்டான்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விபிஎன் கனெக்ஷன் கிரியேட் பண்ணி நீங்க அதன் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது क्वेश्चंस? சார் எனக்கு ஒரு டவுட். ஒருத்தரா யாரு? சார் மனிஷ் சார். சொல்லுங்க சார். நீங்க ஆஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட் நீங்க சொன்னீங்க சார். அது டிஃபென்சிவ்னா டூல் பேஸ்ட் சொன்னீங்க, ஆஃபென்சிவ் வந்து கோட் பேஸ்ட் சைபர் செக்யூரிட்டில சொன்னீங்க.
ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா நம்ம டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட்ல போறோம், அதாவது டூல் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்ட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சார். இப்போ வந்து அஃபென்சிவ் நீங்க கோர் பேஸ் சொல்லும் போது பேசிக்கா ஏதாச்சும் அதுல நீங்க கவர் பண்ணுவீங்களா சார்? இப்போ பேசிக் கோடிங் அஃபென்சிவ் நம்ம கவர் பண்ணுவோம், கண்டிப்பா உண்டு. ஏன்னா நெட்வொர்க்கிங் நீங்க இதுல பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம சொன்னோம், அஃபென்சிங் லேர்னிங் பார்த்து நம்ம சொன்னோமே, இந்த லேர்னிங் பாத்துல அஃபென்சிவ் ஸ்கில் உண்டு, எத்திக்கல் ஹேக்கிங்கும் இது எக்ஸ்ப்ளாய்டு லேபும் உண்டு. ஓகேவா? ஓகே சார். பட் இப்போ கோடிங் வந்து இப்போ பேசிக் அதை பத்தி சொல்லுவீங்களா, கற்றுக் கொடுப்பீங்களா? இப்போ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லை, ஸோ அது சொல்லி தருவீங்களா சார்? அதுதான். இல்ல ஆக்சுவலா வந்து எக்ஸ்பிளிசிட்டா உங்களுக்கு அந்த கோடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் கோட் படிக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பெஷலா வேணா பைத்தானு இந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்சு வந்து பைத்தானு ஷெல் ஸ்கிரிப்டிங் இது ரெண்டு தான் நம்ம வந்து மேஜரா இன்டராக்ட் பண்ண போறது. ஓகேவா? இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா நீங்க தனியா அந்த கோர்சஸ் நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா அஃபென்சிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அஃபென்சிஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் படுத்த போறோம், டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் படுத்த போறோம். ஓகேவா? எப்படி வந்து ஒரு நெட்வொர்க்கிங் இதுல இன்டராக்ட் பண்ணுவோம், டிசிபி எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம், யூடிபி எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி வந்து நம்ம லாக்ஸ் இது பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம், அதே மாதிரி வல்னபிலிட்டியில எப்படி பண்ண போறோம், பேலோடுனா என்ன, பேலோட வந்து நம்ம எந்த மாதிரி வந்து டாக்டிக்ஸ் யூஸ் படுத்தி நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி நிறைய சரி இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசும் போது என்ன பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி சார் நம்ம வந்து என்ன செய்யறாங்க, பில்டு பண்றாங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டில ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி சார் பில்டு பண்றாங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் வரலாம். ஓகேவா? எப்படி பில்டு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து இந்தியால வந்து ஐபிசி அப்படின்னு ஒரு பீனல் சட்டம் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு கஸ்டமர் டேட்டாவை மேனேஜ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்கு, அதை டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், இது பண்றோம். அதே மாதிரி அட்டாக்கர்ஸ் டெக்னிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா த்ரெட் லேண்ட்ஸ்கேப்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்டாக்ஸ் டெக்னிக்ஸ், அதாவது எப்படின்னா இப்ப நம்மளே சொல்லுவோம்ல, இப்ப நான் 2-3 திருட்டு வந்து ஒரே மாதிரி நடக்குது அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்டாக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அட்வைசரிஸ், அதுக்கான அட்வைசரிஸ் இருக்கும். ஆக்சுவலா எப்படின்னா இந்த மாதிரியான ஃபைல், இப்போ ஒரு வார்ம் உள்ள வருது, ஒரு அட்டாக்ஸ் நடக்குது, ஒரு இந்த சிவிபிக்கு நடக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அந்த டிஎல்எல் எடுத்து அந்த டிஎல்எல் கரெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க உங்களுடைய டேட்டாவை. இப்படிங்கிற டேட்டா வந்து என்ன செய்யும், த்ரெட்டோட பேலோடு பார்த்து எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. தெரிஞ்ச ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆன த்ரெட்ஸுக்கு, புதுசா இருக்கிற த்ரெட்ஸுக்கு இனிமேல் தான் நம்ம வந்து நம்ம என்ன செய்யறோம், மிட்டிகேட் பண்ண போறோம். அது 0 டே வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஒரு ஹை சிவிபி ஸ்கோர் ஆல்ரெடி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சியோட வல்னரபிலிட்டி, இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிளவுட் ஸ்ட்ரைக் வல்னரபிலிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய அட்டாக்ஸ். இது இப்ப இந்த மாதிரி இப்ப நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கரா இருக்கேன் அப்படின்னா அந்த எத்திக்கல் ஹேக்கர் மூலமா நான் என்ன செய்வேன் அப்படின்னா நிறைய பேலோட்ஸ் இருக்கு, ஒரு கம்பெனியோட பேலோட்ஸ் நான் கண்டுபிடிச்சு நான் என்ன செய்வேன், ஓகே இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் லுக் ஹோல்ஸ் இருக்கு, இதன் மூலமா நிறைய அட்டாக்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க. நான் என்னுடைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் நான் என்னுடைய கண்டுபிடிப்பை நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்வேன், கம்பெனிக்கு நான் வந்து சொல்லுவேன், அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அதை ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவேன், இது வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டேட்டா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பேலோடு அந்த இதெல்லாம் வந்து ஓகே இனிமேல் இந்த மாதிரியான இது வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாலிசிஸ்ல ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல நம்ம கரெக்டா டீச் பண்றோம். அதான் உங்களுக்கு அஃபென்சிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்க உங்க அப்ளிகேஷன் ரெடி பண்றாங்க, அதுல எப்படிலாம் வல்னரபிலிட்டி பண்றோம், எப்படிலாம் நம்ம செக்யூரிட்டி பண்றது, இது எல்லாமே பண்ணும். ஸோ நம்ம இதுல வந்து அஃபென்சிஸ் டிஃபென்சிஸ் ரெண்டுமே நம்ம டச் பண்றோம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த ஃபீல்ட்ல போறதுங்கிறது நீங்க உங்களுடைய அந்த ஜாப் நேச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். ஆனா இங்க நம்ம கோர்ஸ்ல நம்ம ரெண்டையுமே நம்ம வந்து பேரலா தான் நம்ம ட்ரெயின் பண்றோம். ஆமா, செல் ஸ்கிரிப்டிங் பைத்தன். ஆமா, இப்ப உங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்ப நான் ஓகே நான் அஃபென்சிங்ல தான் பண்ண போறேன் அப்படின்னா
நீங்க வந்து என்ன செய்ய வைப்பீங்க அப்படின்னா நிறைய நெட்வொர்க் டிவைசஸோட நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுல இருக்கிற லாக்ஸ் எல்லாம் நான் செக் பண்ண போறேன். இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண பேலோட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபில்டர் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன்னா நம்ம வந்து ஒரு 4 ஒரு லாகுன்னு ஒரு சிஸ்டம் லாகுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு வெப்சைட்டை நீங்க அக்சஸ் பண்ணும் போது பேக்ரவுண்ட்ல லாக்ஸ் நீங்க எடுக்கும் போது பேக்கெட்டோட லாகுன்னு எடுக்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு பேஜ் கணக்குல போயிட்டே இருக்கும். சரியா? அந்த பேஜ் கணக்குல போயிட்டு இருக்கிற லாக்ல இருந்து எனக்கு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வேணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சில ஆட்டோமேஷன் சில நம்ம கோடிங்ஸ் வந்து நாலேஜை யூஸ் படுத்தி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைண்டிங்ஸை ஃபாஸ்ட் ஆக்குவோம். ஓகேவா? ஃபைண்டிங்ஸை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கும் ப்ரிவென்ஷனை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கும் தான் நம்ம இந்த இடத்துல கோடிங் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல நீங்க கோடிங்கும் போது ஓகே நான் ஒரு ஆப் எழுதி நான் வந்து இது பண்ணணும் போலுக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்து ஒரு பெரிய ஆப் எழுதணும் தேவையில்லை, ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணணும்னு தேவையில்லை, அந்த மாதிரியான கோடிங் ஸ்கில் எல்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அஃபென்சிங்கும் டிஃபென்சிங் அந்த ஆக்டிவிட்டிஸை எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கு எந்த மாதிரியான கோடிங்கை யூஸ் படுத்தினா நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து சேஃப் கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்து கோடிங் யூஸ் படுத்துறோம். ஒண்ணு. ரெண்டாவது, மல்டிபிள் டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்றோம். ஒரே நேரத்துல நான் ஒரு டிவைஸை மட்டும் நான் பிங்க் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறத விட நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நான் 10 டிவைஸ்ல இருக்கிற பிங்க்கும் ரிசல்ட் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி நான் என்னால ஈஸியா என்ன செய்ய முடியும். ஓகே எனக்கு இந்த இடத்துல இந்த போர்ட்ல ஓவனா இருக்கு, இந்த இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கோடிங்கிறது. அதான் நான் இங்க உங்ககிட்ட சொல்றது. நீங்க வந்து மெஜாரிட்டி அஃபென்சிஸ் நீங்க போகும்போது அந்த இடத்துல மெஜாரிட்டியா நீங்க வந்து ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு செல் ஸ்கிரிப்டிங்கும் பைத்தான் ஸ்கிரிப்டிங்கும் தேவைப்படும். ஸோ இது ரெண்டும் தேவை. நம்ம அதிகமா அந்த இடத்துல யூஸ் படுத்தணும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க எனக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து நீங்க தனியா அடாப்ட் பண்ணிக்கோங்க. பட் எசென்ஷியலா நம்ம வந்து லேசா எல்லாமே நமக்கு கமெண்ட் இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸை நம்ம டச் அப் பண்ணி நம்ம அதை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா எலாபரேட்டா நம்ம யூஸ் படுத்துறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ நம்ம பேசிக்கா அது ப்ராக்டிஸ் கத்துக்கிறதுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் சார்? ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம இதுல வந்து எப்படின்னா எல்லாருமே நம்ம விண்டோஸ் தான் இருக்கிறோம். ஸோ அந்த விண்டோஸ் மிஷின்ஸ் ஆல்ரெடி இருக்கிற அப்டேட்டடா இருக்கிற மிஷின்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு விஎம்ஓ இல்லை இதுவோ தான் போட போறோம். ஸோ அந்த விஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா வந்து இங்க வந்து லைட் வெயிட்டும் இருக்குது, இது இருக்குது. ஸோ பேஸ்டானது. ஸோ மினிமம் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 8 GB ரேம் வேணும். ஒரு 50 GB மினிமம் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிம்மு அப்புறம் இந்த என்மேப் இதெல்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில டூல்ஸ் இந்த வயர் ஸ்டாக்லாம் ரன் பண்றதுக்கு நமக்கு அந்த லாக் வந்து என்ன செய்யும். இப்போ நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஒரு வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ற பேக்கெட்ஸை நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 MB 6 MBக்குரிய டேட்டா வந்து என்ன செய்யும் வரும் அந்த சாக்கெட்டோட டேட்டா. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லேபோட மினிமம் ரெக்யர்மெண்ட். ஸோ இதில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோதான் இல்லை சார் எனக்கு ஆனால் 8 GB ரேம் இருக்கு சார் அப்படின்னா நம்ம வந்து கண்டெய்னரைசேஷனாக சில கான்செப்டை யூஸ் படுத்த முடியும். ஸோ என்னால் அந்த கண்டெய்னரைசேஷனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், சின்ன லைட் வெயிட்டாக இருக்கிற டூல்ஸை நம்ம கொடுக்க முடியும் லேப்ஸ். ஓகே, ப்ராசஸர் எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சார்? இப்போ டியூவல் கோர் டு டியூ i3 i5 i7 சொல்கிறாங்களா சார்? i3 பெஸ்ட்டு, நல்லா இருந்தால் i7 கூட வச்சுக்கோங்க. i5 i7லாம் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. அதாவது நீங்கள் வந்து ஒரு வயசுக்குள்ள இன்னொரு வயசு போட போறீங்கப்பா. ஓகேவா? 2 வயசு இருக்க போகுது. ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறது நம்ம ப்ராசஸர் கொஞ்சம் இதுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண. இல்லைன்னா நீங்கள் ஒரு கமாண்ட் அடிச்சு கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும். அதே மாதிரி இந்த பேக்கெட் ஹேண்டிலிங்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அது டேட்டா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ i3 பெஸ்ட் மினிமம் ரெக்யர்மெண்ட்.
ஓகே சார், தேங்க்யூ. இன்னொரு சின்ன டவுட் சார். ரியல் டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. டெலகிராம் அக்கௌண்ட்ல நான் எல்லா ஃபைலும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். நிறைய குரூப்ல இருந்திருந்தேன் சார். அக்ரிகல்ச்சர் இது சார்ந்த இதுல ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்ல, ஒரு லிங்க அனுப்புன மாதிரி. லிங்க என்ன அனுப்பிச்சிருக்காரு, லிங்கை டச் பண்ணேன், உங்க போட்டோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் வந்துருந்துச்சு. கிளிக் பண்ணேன், என் நம்பர்ல இருந்து எல்லாருக்கும் மெசேஜ் போன மாதிரி அதே லிங்க் எல்லாருக்கும் ஷேர் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ ஏன்னா மறுபடியும் டெலிகிராம்ல இது பண்ணிருப்பாங்க உங்க இதை வந்து கான்டாக்ட் ஒரே நேரத்துல. இப்ப எப்படின்னா இந்த அஃபென்சிங் இதுல எல்லாம் இப்ப நாங்க இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் டைம் வேக வேகமா உங்களுக்கு ஃபாஸ்டா மெசேஜ் அடிக்குது அப்படின்னா அது சாதாரண ஹியூமன் அடிக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இத்தனை செகண்டுக்கு மேல மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. ஈவன் இமெயிலா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜா இருக்கட்டும், அப்ப அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோ இல்ல ஏதோ ஒரு பாட்டோ தான் நடக்குது. ஓகேவா? அத அதை உடனே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டெலிகிராம்லயே வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை முதல்ல ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாதிரி வல்னரபிலிட்டி ஆக்ஷன்ஸ் த்ரெட் நடக்கும் போது முதல்ல அந்த சிஸ்டத்தை என்ன செய்வாங்கன்னா கண்டெயின் பண்ணிடுவாங்க. அது மாதிரிதான் உங்க அக்கௌண்ட் என்ன செய்வாங்கன்னா முதல்ல பிளாக் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நான் லாகின் கொடுத்தேன் சார். புதுசா ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பழைய டேட்டா எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுன்னா எப்படி சார்? பழைய குரூப்ல ஒரு சில குரூப்ல அட்மின் ஆளா இருந்தேன் சார். இப்ப அது ஃபுல்லாவே போயிடுச்சு. கேசஸ்ல அதுக்கு வந்து அதுல நீங்க டெலகிராம்ல தான் இன்டராக்ட் பண்ணி என்னுடைய இது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பழசெல்லாம் ரிட்ரீவ் பண்ணணும், நீங்க அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுடைய சிஸ்டத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பாட்டையே வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதாவது அந்த என்டையர் கண்டென்ட்டே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா என்டையரா பிளாக் பண்ணிட்டு உங்களை நியூ யூசரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்க அக்கௌண்ட் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா நீங்க வந்து யூஸ் படுத்துறீங்க, நீங்க யூஸ் படுத்த போறீங்க. ஓகேவா? நான் வந்து அதை வந்து என்ன செய்ய முடியாது, உங்க அக்கௌண்ட்டை நான் ஃபுல்லாவே பிளாக் பண்ண முடியாது. அப்படி பிளாக் பண்ணா நான் அப்படி ஒரு 10 பேரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிகிராம யாருமே யூஸ் படுத்த மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய பழைய டேட்டா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு புதுசா லாகின் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இனிமேல் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது எல்லாமே புது ஜேர்னி தான். அப்படி பழச நீங்க வேணும் அப்படின்னா டெலிகிராம் ஹெல்ப் சப்போர்ட் டீம்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் ஹேங் இதாயிடுச்சு, நான் இந்த உங்களுக்கு குரூப் இருந்த அட்மின் இதெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த குரூப்ல எல்லாம் வந்து என்ன செய்யணும், நான் இந்த இதுல எல்லாம் மெம்பரா இருந்தேன், என்னால ரெட்ரீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. இல்ல உங்க இதை வந்து ஃபுல்லா நாங்க கிளீன் வைப் பண்ணிட்டோம், ஏன்னா அன்அதென்டிகேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, மிஸ்பிஹேவியர் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாலிசிஸ்ல காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களால அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியாது. நீங்க வேணா வேற ஒரு அந்த குரூப்ல இருக்கிற ஏதாவது ஒரு அட்மினை போட்டு நீங்க திருப்பி நீங்க என்ன செய்யுங்க உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷன், வேற ஆப்ஷன் கிடையாது. சரி சார், தேங்க்யூ. ஓகே, வேற क्वेश्चंस? அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் நீ எங்க போனீங்கனாலும் முதல்ல அக்கௌண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் படிங்க. ஏன்னா அவங்க நம்மகிட்ட இருந்து என்ன மாதிரியான டேட்டாலாம் எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான இதெல்லாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இது பண்றாங்க. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் போதும் என்னென்னலாம் வந்து கீழே வந்து ஆப்புக்கு கீழே வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்தீங்கன்னா ஆப்புக்கு கீழே டேட்டா வந்து எந்தெந்த டேட்டாலாம் அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்கணும். ஆக்சுவலா இப்போ ரூல்ஸ் இருக்கு, அந்த டேட்டாலாம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுங்கிற, என்னென்னலாம் எடுக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து, கான்டாக்ட் எடுக்காங்களா, உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எடுக்காங்களா, உங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர் எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய அக்சஸ்ல பெர்மிஷன்ஸ்ல கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க எல்லாமே வந்து டேட்டா, ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து டேட்டா தான் வந்து வெல்த். யாருமே வந்து ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை, உங்களுடைய டேட்டா தான் அவங்களுக்கு காசு. ஏன்னா அவங்க வந்து இந்த டேட்டாவை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எடுக்கிற டேட்டாவை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கஸ்டமரோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அதன் மூலமா நாங்க வந்து பெட்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸும் பெட்டர் வந்து சாய்ஸும் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக நாங்க அனலைஸ் பண்றோம்க்காங்க. பட் அந்த அனலைசேஷன் வந்து அவங்க ஒருத்தங்க பண்ண போறது கிடையாது, அதை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி எந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிங்கிறது நமக்கு வந்து விசிபிள் இருக்காது.
ஓகே, வேற சார் நம்ம SQL யூஸ் பண்ணுமா சார் அந்த டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட்ல? ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு டூலே இருக்குங்க. ஸோ அதனால நம்ம வந்து எஸ்கியூஎல்ஸ்லாம் நம்ம கொரி தெரிஞ்சா உங்களுக்கு வந்து வெல் அண்ட் குட், இல்லைனாலும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்குரிய டூலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். சார் அதை பத்தியும் படிப்போமா? ஆமா, நீங்க வந்து வெப்சைட் செக்யூரிட்டியில எக்ஸ்எல்டி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனு, ஓகேவா, டாஸ் அட்டாக்கு, ப்ரூஸ்போர்ட் அட்டாக்கு, அப்புறம் வந்து ஃபைல் ஹேஷிங்கு, அப்புறம் வந்து இமெயில் ஸ்பூஃபிங்கு, ஓகேவா, இது எல்லாமே நம்ம வந்து இதில் படிக்கணும். அது எல்லாமே வரும். நெட்ஒர்க்கில் கண்டிப்பாக அதுதான்ப்பா பேஸ். ஆக்சுவலாக ஃபயர்வாலு, ஐடிஎஸ், ஐபிஎஸ் நம்ம கவர் பண்ணுவோம். டிசிபி போர்ட்ஸ்னா என்ன அதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஆனால் நான் நெட்ஒர்க் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆங்கிள் நான் வந்து நெட்ஒர்க் கவர் பண்ணுவேன். இதுல வந்து நீங்க நெட்ஒர்க் இன்ஜினியருக்குன்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இது அது செப்பரேட் கான்செப்ட். ஓகேவா? ஆமா, நம்ம சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ல தான் நம்ம அந்த விஷயம்ல தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறதுக்கு அந்த நெட்வொர்க்கிங் எனஃப். ஓகேவா? இல்ல நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் டாபிக்ல நான் போகணும் அப்படின்னா இதை படிச்சா நான் நெட்வொர்க் இன்ஜினியர் கான்செப்ட்ல நான் பேச முடியுமா அப்படின்னா அதுல வந்து பேசுறதுக்கு நிறைய நமக்கு தேவை. ஏன்னா சுவிட்சஸ், விபிஎன் அதெல்லாம் அதுல வரும். நம்ம இங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எந்தெந்த போர்ட்ல ஒர்க் ஆகுது, அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்றோங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இங்க அதை படிப்போம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எந்தெந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நெட்வொர்க் இன்ஜினியரோட இதுல தான் பார்ப்பாங்க. நம்ம இங்க வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டோம், எப்படி ப்ரிவென்ட் பண்றோங்கிறதா நம்ம இங்க சேஃப் கார்டு தான் நம்மளுடைய கான்செப்ட். வேற क्वेश्चंस? ஆமா, அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தெரியுதா? என்னுடைய ஸ்கிரீன் நான் பிரஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா ட்ராக் பண்ணுவேன் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த லேப் நீங்க ஒரு லேப் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லேபை நீங்க வந்து கம்பல்சரியா பண்ணுங்க. பண்ணாதான் நம்ம தியரிட்டிக்கலா பேசுறது எல்லாமே வந்து லைவா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில வந்து முதல்ல நம்ம பேசுனது தான், இங்க வந்து நிறைய லேக் ஆஃப் இதுதான் இருக்குது. ஓகேவா? செக்யூரிட்டி இன்ஜினியருங்கிற அந்த லேக்கிங் நிறைய இருக்குது. அந்த லேக்கிங் வந்து எதனால இருக்கு அப்படின்னா தியரிட்டிக்கல் எல்லா இதுலயுமே படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய கோர்சஸ்ல எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க ரியல் டைமா நீங்க லேப் அட்டன் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களால இந்த என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அந்த ஜாப் மார்க்கெட்ல நீங்க அட்ரஸ் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா கொடுக்குற லேப்ஸ் அசைன்மெண்ட்ஸை கம்பல்சரி நாங்க ட்ராக் பண்றோம். அந்த ட்ராக் பண்றதுல கம்பல்சரி நீங்க முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா தான் இந்த கோர்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராக் பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அது ப்ராக்ரஸ், அவங்க என்ன மாதிரியான கொரீஸ் இருக்கு, எவ்வளவு வந்து ஆன் டயத்துல முடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான நம்ம ட்ராக்கிங் நம்ம பண்றோம். வேற ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस? மார்க்கெட்ல ஓபனிங்ஸ் எப்படி இருக்குது?
மார்க்கெட்ல சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய தேவைப்படுதுப்பா. நம்ம ஆல்ரெடி நான் இந்த இதுல காட்டின மாதிரி தான். ஆக்சுவலா நிறைய ஓப்பனிங் இருக்குது. நம்ம அது எந்த அளவுக்குன்னா பிராக்டிஸ் தான் வந்து நிறைய இங்க வேணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல பேசுறோங்கிறது முக்கியம். நம்ம ஒர்க் பண்ணியிருந்தா தான் நம்ம மார்க்கெட்ல பேச முடியும். அதனால கண்டிப்பா லேப் எல்லாம் கண்டிப்பா முடிச்சீங்கன்னா தான் பேச முடியும். அது போக என்னுடைய நாலேஜஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதனால ஈஸியா உங்களால வந்து என்ன செய்ய முடியும், அந்த 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 கொஸ்டின்ஸை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எவ்வளவு பேக்கேஜ் வரை வாங்கலாம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்? என்ட்ரி லெவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிகினர் ஸ்டார்டிங், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா சைபர் செக்யூரிட்டில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா நார்மலா 6ல இருந்து 9 வரைக்கும் பார்க்கலாம். செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம். அதுக்கான அப் டு டே இது வந்து நம்ம வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த கோர்ஸ் மூலமா நீங்க கேதர் பண்ணிடுவீங்க. ஸோ யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா நியர்லி லெஸ் தென் 10 lakhs நீங்க வந்து யூஸ்வலா கேதர் பண்ணிடலாம். ஆமா, சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதோட சேர்த்து நான் வந்து ஒரு ஆல்ரெடி டீம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நான் போறேன், எனக்கு ஆல்ரெடி வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐடில அப்படின்னா நீங்க அதோட சேர்த்து இப்ப நம்மகிட்ட வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதையும் லேசா அவங்க கோர்சஸ் நீங்க கண்டக்ட் பண்ணி இதோட பேரலா நீங்க அதை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும். நம்மளுடைய பேக்கேஜஸ் நம்ம இன்னும் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி பிளஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ ஆர்கிடெக்ட் லெவல்ல நம்மளால வந்து மார்க்கெட்ல எய்ம் பண்ண முடியும் பேக்கேஜஸ்.